ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேச்சுரல் ஸ்டார் நானி நடிச்சிருக்கிற ஹிட் த தேர்ட் கேஸ் என்ற படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த படத்தோட கதையில் டேஞ்சரஸான ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸுக்கு கோர்ட்டு ஜெயிலுன்னு யார் நேரத்தையும் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு இருக்கிற போலீஸ் அதிகாரி அர்ஜுன் சர்க்கார். அவர் டார்க் வெப் மூலியமாக இயங்குற ஒரு இறக்கமே இல்லாத கும்பலை ஒழிக்கிறதுக்கு இறங்கினவர் மர்டர் சார்ஜஸில் ஜெயிலில் தள்ளப்படுறாரு. அங்கே இன்னொரு கிரிமினல் கிட்ட தன் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அர்ஜுன் சர்க்கார் என்ன செய்ய முயற்சிக்கிறாருன்னு சொல்ல வர்றது தான் இதோட மீதி கதையே. இந்த பிரான்சைஸியோட முதல் 2 படத்தையும் டைரக்ட் பண்ணவர் தான் இதையும் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதில் நேச்சுரல் ஸ்டார் நானிக்காக த்ரில்லர் ஜானரோட மாஸ் ஆக்ஷனையும் கலந்துட்டாரு. படம் நல்லா தான் ஆரம்பிக்குது. அர்ஜுன் சர்க்கார் கேரக்டரை ஒரு எக்ஸென்ட்ரிக்கா அன்பிரடிக்டபிள் போலீஸ் அதிகாரியா இன்ட்ரோ கொடுத்து மூட செட் பண்ணுறாங்க. காட்டில் அவரோட வித்தியாசமான பிஹேவியருக்கும் செய்கிற வேலைக்கும் ஏதோ காரணம் இருக்குன்னு நமக்கு ஒரு கியூரியாசிட்டியை ஏற்படுத்துகிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் லென்த்தியாகவும் கொஞ்சம் ட்ராக் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அந்த டென்ஷனை ஏற்படுத்தி பார்க்க வைக்கிறாங்க. இதில் முக்கியமாக 2 விஷயம். ஒன்று, மிஸ்ட்ரி எலிமெண்ட்டை மெயின்டைன் பண்ணது. அடுத்து நானியோட ப்ரெசன்ஸு. செகண்ட் ஹாஃபில் தான் கதையே. ஆனால் அங்கே தான் ஒரு சில்லியான வில்லன் கேரக்டரை உள்ள நுழைக்கிறாரு நம்ம டைரக்டர். இது நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸுங்களுக்கு வழிவகுக்குது. என்ன மொத்த சீக்வன்ஸும் ஒரு மாதிரி இன்ஆர்கானிக்காக இருக்குது. அந்த வில்லனும் அவனோட மோட்டிவும் பெருசாக எந்த டென்ஷனையும் ஏற்படுத்தலை. இந்த வில்லனை பிடிக்கிறதுக்கு நம்ம ஹீரோ இவ்வளோ மெனக்கடனமான நினைக்க வச்சுட்டாங்க. கடைசி 30 நிமிஷத்தை அதிகபட்ச வேலன்ஸோட பேக் பண்ணியிருக்காங்க. இதுக்கு நடுவில் எமோஷனை தூக்கணும்னு கை குழந்தைய வச்சு பண்ணுறது எடுபடலை. யூஸ்வலாகவே நல்ல கதையம்சம் இருக்கிறத செலக்ட் பண்ணுற நானே எப்படி இதுக்கு ஒத்துக்கிட்டாருன்னு நினைக்க வைக்கிறாரு. ஹீரோயின் ட்ராக்கு முதல்ல ஓகேவாக இருந்தது. ஆனால் அவரை ஆக்ஷன் பார்ட்டில் அவ்வளோ கட்டாயமாக சொருகினது துண்டா தெரியுது. நானிக்காக பண்ண விஷயம் த்ரில்லர் எலிமெண்ட் போய் மாஸ் ஆக்ஷனாக உருமாறிடுச்சு. சில சீன்ஸ் எல்லாம் ரொம்பவே வயலன்ஸும் ரத்த கலரியாகவும் இருக்கு. அதனால அண்டர் 18 வயசுல இருக்கவங்க அவாய்ட் பண்ணிடலாம். மொத்தத்தில் ஹிட் த தேர்ட் கேஸ் முதல்ல வந்த 2 படங்களை விட ரொம்ப இன்டென்ஸாக இருக்கு. அர்ஜுன் சர்க்கார் ரோலில் நானி அக்ரெசிவாக பார்க்கறது நல்லா இருக்கு. அதனால பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் ஒரு தடவை இந்த படத்தை பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான பட விமர்சனத்தோடு சந்திக்கிறேன். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.